அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ தான் நோன்பு ஆரம்பித்த மாதிரி இருக்குது. இது வந்து 29வது நோன்புக்கு சஹர் சாப்பாடு நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோன்பு வர நம்மளை விட்டு ஸ்பீடாக போயிட்டு எப்படி தான் போச்சுன்னு தெரியலை. அன்றைக்கி 29வது நோன்புக்கு நம்ம வீட்டில் சஹருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாளே நைட்டு சாதம் நல்லா வடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பூண்டு நிறைய உரிச்சு போட்டு பூண்டு குழம்பு ரெடி பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம், தக்காளி பழம், பூண்டு எல்லாம் வதக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பூண்டு குழம்பு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் குழம்புக்கு சைடிஸ் எதுவும் தேவையில்லை. அன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து கொட்டி ஊற்றி முட்டை ரோஸ்ட் தான் ரெடி பண்ணியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி இருந்துச்சு சஹர் சாப்பாடு. அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி டீயோட சஹர் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 29வது நோம்போட இஃப்தாருக்கு பட்டாணி பருப்பு ஊற போட்டிருந்தேன். பருப்போடு செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கடைசி நோம்புன்னு சரியான தண்ணி தாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன சர்பத்து ரெடி பண்ணியாச்சு, நோம்பு கஞ்சி, அதுக்கப்புறம் தேங்காய் பல்ல வயல்வாழை போட்டு ஒரு மில்க்கு ரெடி பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அது குடிக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அகரகரு அதோட பால் போட்டு நாட்டு சக்கரை போட்டு ஒரு புட்டிங் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். அன்றைக்கி 29வது இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் இதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.